ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் கலவர வழக்கில் அதிரடி. PSG வெற்றி கொண்டாட்ட வன்முறையாளர்கள் மீது நீதிமன்றம் கடுமையான நடவடிக்கை. மருத்துவ நிலுவைத் தொகையை நேரடியாக வங்கிக் கணக்கிலிருந்து வசூலிக்க பரிந்துரை. பிரான்ஸ் கணக்காய்வு நீதிமன்றம் அதிரடி. சிறுமி லிஹானா கடத்தல் வழக்கு. கைதான 41 வயது சந்தேக நபர் குறித்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். அட்லாண்டிக் பெருங்கடலில் தடைகளை மீறிய ரஷ்யாவின் எண்ணெய் கப்பலை சிறைப்பிடித்த பிரான்ஸ் கடற்படை. பிரான்சில் வரலாறு காணாத வெப்பத்தால் கம்பளி பூச்சிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சுகாதார எச்சரிக்கை. பிரான்சில் ஜூன் மாதம் வரவுள்ள முக்கிய மாற்றங்கள். எரிவாயு விலை குறைப்பு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அறிவிப்புகள். பிரான்சில் போதைப்பொருள் கும்பல் தலைவர்கள் 6 பேர் கைது. சிறையில் இருந்தபடியே போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கிய இளைஞர். தொடர்பான விரிவான செய்திகள். பாரிஸின் PSG அணி சாம்பியன்ஸ் லீக் வெற்றியை தொடர்ந்து பாரிஸில் ஏற்பட்ட கலவர சம்பவங்களுடன் தொடர்புடைய இளைஞர்கள் மீது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கைது செய்யப்பட்ட பலர் மீது உடனடி நீதிமன்ற விசாரணைகள் நடத்தப்பட்ட நிலையில் சிலருக்கு கடுமையான சிறை தண்டனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. 22 வயதுடைய ரபேல் என்பவர் நண்பர்களுடன் போட்டியை பார்த்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டார். காவல்துறையினரை அவமதித்ததுடன் மதுபோதையில் அதிகாரி ஒருவரை தாக்கியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நீதிமன்றத்தில் திட்டமிட்ட தாக்குதல் எதையும் தான் நடத்தவில்லை என அவர் மறுத்த போதிலும் அவருக்கு 12 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் அதில் 6 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட தண்டனையாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அல்ஜீரியாவைச் சேர்ந்த 20 வயதுடைய ஹிச்சம் என்பவர் மீது கால்பந்து ரசிகரின் சங்கிலியை திருடியதாகவும் காவல்துறையினரை அவமதித்து தாக்கியதாகவும் வழக்கு தொடரப்பட்டது. நண்பர்களுடன் கொண்டாட்டத்திற்காகவே பாரிஸ் வந்ததாக அவர் தெரிவித்த போதிலும் அதனை நீதிமன்றம் ஏற்கவில்லை. இதனால் அவருக்கு 10 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் 5 ஆண்டுகள் பிரான்ஸ் நாட்டிற்குள் நுழைய தடையும் விதித்து உத்தரவிடப்பட்டது. மேலும் 18 வயதுடைய அமர் என்பவரின் வாகனத்தில் பல வெடிகுண்டு பொருட்கள், புகைக்குண்டுகள், டேசர் மற்றும் கத்திகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை அனைத்தும் விற்பனைக்காக வைத்திருந்ததாக அவர் தெரிவித்தார். நீதிமன்றம் அவருக்கு 10 மாதங்கள் இடைநிறுத்தப்பட்ட சிறை தண்டனையும் 5 ஆண்டுகள் ஆயுதம் வைத்திருக்க தடையும் விதித்தது. இதேவேளை காவல்துறையினர் மீது வெடிகுண்டு வீசியதாக குற்றம் சாட்டப்பட்ட 18 வயதுடைய டிசியானோ என்பவர் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் அவர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். பிரான்சின் சமூக பாதுகாப்பு நிதியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் செலுத்தப்படாத மருத்துவ தொகைகளை நோயாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இருந்து நேரடியாக வசூலிக்க வேண்டும் என்று கணக்காய்வு நீதிமன்றம் அதிரடியாக பரிந்துரைத்துள்ளது. இந்த நடைமுறை சமூக பாதுகாப்பு சட்டத்தில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தாலும் அதை செயல்படுத்த வேண்டிய முறையான அரசாணை வெளியிடப்படாததால் இதுவரை அமல்படுத்தப்படாமல் உள்ளது. தற்போது அந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் தீவிரமாக வலியுறுத்துகிறது. பொதுவாக மருந்துகள், மருத்துவர் ஆலோசனைகள் மற்றும் மருத்துவ போக்குவரத்துக்கான சிறிய தொகைகள் சமூக பாதுகாப்பு அமைப்பு வழங்கும் பணத்திலிருந்து கழிக்கப்படுகின்றன. ஆனால் நேரடியாக பணம் செலுத்த தேவையில்லாத டியர்ஸ் பெயண்ட் முறையில் சிகிச்சை பெறும் சுமார் 35 லட்சம் பேரிடமிருந்து இந்த தொகைகளை மீட்டெடுப்பது அதிகாரிகளுக்கு கடினமான சவாலாக உள்ளது. இவ்வாறு செலுத்தப்படாத இந்த மீதி தொகைகளை நோயாளிகளின் வங்கிக் கணக்குகளில் இருந்து நேரடியாக வசூலித்தால் ஆண்டுக்கு சுமார் 500 மில்லியன் யூரோக்கள் வரை மீட்டெடுக்க முடியும் என்று கணக்காய்வு நீதிமன்றம் மதிப்பிட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதிய திட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வருவதற்கு முறையான அரசாணையும் அதற்கான தொழில்நுட்ப வசதிகளும் முதலில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் கர்ஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட புளோரன்ஸ் நகரில் 11 வயது பள்ளி மாணவியான லிஹானா காணாமல் போன விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 41 வயது நபர் மீது முறைப்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 15 வயதுக்குட்பட்ட சிறுமியை கடத்தி சிறை வைத்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 3 நாட்களாக காவல்துறையின் தீவிர காவலில் இருந்த அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவியை கண்டுபிடிப்பதற்கான தேடுதல் பணிகள் காடுகள், ஆறுகள் மற்றும் ஏரிகள் என தீவிரமாக நடந்து வரும் நிலையில் சந்தேக நபர் குறித்த பல்வேறு திடுக்கிடும் விவரங்கள் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. கெர்ஸ் பகுதியைச் சேர்ந்த இந்த நபர் காணாமல் போன சிறுமியின் குடும்பத்தினருக்கு முன்பே நன்கு அறிமுகமானவர் என்பது தெரியவந்துள்ளது.
லிஹானாவின் தந்தை மார்ஷியல் பெர்னாட் ஊடகங்களிடம் கூறுகையில் தனது மகளும் சந்தேக நபரின் மகளும் நெருங்கிய தோழிகள் என்றும் ஒரே கல்லூரியில் பயின்று வருவதால் இரு குடும்பங்களும் பல ஆண்டுகளாக பழகி வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் குடும்ப வழக்கறிஞர் கூறுகையில் அவர் தங்களுக்கு நன்கு தெரிந்தவர் என்றாலும் ஒருபோதும் நெருங்கிய நண்பர் இல்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். குடும்ப வழக்கறிஞரின் கூற்றுப்படி சந்தேக நபரின் சில தேவையற்ற நடவடிக்கைகள் மற்றும் செயல்கள் மீது கடுமையான சந்தேகங்கள் எழுந்ததால் லிஹானாவின் பெற்றோர் சில மாதங்களுக்கு முன்பே அவருடனான அனைத்து தொடர்புகளையும் முழுமையாக துண்டித்துள்ளனர். கடந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் சந்தேக நபரின் மகளின் வீட்டில் லிஹானா ஒரு இரவு தங்கியிருந்த போது அந்த நபர் லிஹானாவை தேவையின்றி சிரிப்பூட்டி அவளுடன் அளவுக்கு அதிகமாக விளையாடியுள்ளார். இதுகுறித்து லிஹானாவின் தாய் சார்லி ரமோ கேட்கும்போது, ஒரு தந்தை தன் மகளுடன் விளையாடுவது போன்ற சாதாரண விளையாட்டுதான் என்று சிறுமி அப்போது கூறியதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் தந்தை மார்ஷியல் பெர்னாட் பிரான்ஸ் ஊடகங்களிடம் கூறுகையில், இந்த சந்தேகங்கள் லிஹானா சென்ற அந்த மாலை பொழுது தொடர்பானவை மட்டுமல்ல என்றும், சந்தேக நபரின் வீட்டில் இரவு தங்கியிருந்த மற்றொரு சிறுமி அந்த நபரின் முறையற்ற மற்றும் தவறான நடத்தை குறித்து புகார் அளித்ததைத் தொடர்ந்தே தங்களது குடும்பம் அவருடனான தொடர்பை முழுமையாக துண்டித்ததாக பகிரங்கமாக குற்றஞ்சாட்டியுள்ளார். முன்னதாக எந்தவொரு குற்ற பின்னணியும் இல்லாத அந்த நபர் கடந்த வெள்ளிக்கிழமை மதியம் புளோரன்ஸ் நகரின் நீச்சல் குளம் அருகே சிறுமி லிஹானாவை தனது காரில் இருந்து இறக்கிவிட்டதாக புலனாய்வாளர்களிடம் கூறியிருந்தார். கண்காணிப்பு கேமரா காட்சிகளின் மூலமும் சிறுமி அவரது காரில் இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது நகர அரசு வழக்கறிஞர் வெளியிட்டுள்ள புதிய பத்திரிகை அறிக்கையின்படி சந்தேக நபர் தற்போது காவல்துறையின் எந்தவொரு கேள்விகளுக்கும் பதிலளிக்க மறுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் அளித்த வாக்குமூலங்கள் முற்றிலும் முரண்பாடாகவும் துல்லியமற்றதாகவும் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதால் சிறுமியை கண்டுபிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கோஸ்ட் கப்பல் படை எனப்படும் படையைச் சேர்ந்த டகோர் என்ற எண்ணெய் கப்பலை அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரான்ஸ் கடற்படை அதிரடியாக தடுத்து நிறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கையானது பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டாளி நாடுகளின் ஆதரவுடன் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். சர்வதேச தடைகளை மீறி செயல்படும் இத்தகைய கப்பல்கள் கடல்சார் சட்டங்களை மீறுவதோடு மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு நிதியளிப்பதாகவும் மக்ரோன் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். நடப்பு ஆண்டில் நடைபெறும் முதல் நடவடிக்கை இதுவல்ல. கடந்த ஜனவரி மாதம் மத்திய தரைக்கடலில் லு கிரிஞ்ச் என்ற கப்பலும், மார்ச் மாதம் வடகடலில் மற்றொரு ரஷ்ய எண்ணெய் கப்பலும் ஐரோப்பிய நாடுகளின் ஒத்துழைப்புடன் அதிரடியாக கைப்பற்றப்பட்டன. கடந்த 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு விதிக்கப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதி தடைகளை தவிர்க்க ரஷ்யா பழைய மற்றும் உரிமையாளர் விவரங்கள் தெளிவில்லாத கப்பல்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறது. இதனை கடுமையாக தடுக்கும் நோக்கில் ஐரோப்பிய ஒன்றியம் நூற்றுக்கணக்கான கப்பல்களை தனது கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில், குறிப்பாக வட பிரான்சில் நிலவி வரும் வரலாறு காணாத அளவிலான வெப்பம் காரணமாக கம்பளி பூச்சிகளின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு கடுமையான சுகாதார பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் புதிய எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளனர். இந்த மரிடைம் பகுதியில் வாழும் மக்களில் 1/3 மக்கள் கடந்த வாரத்தில் மட்டும் இந்த கம்பளிப்பூச்சிகளால் ஏற்பட்ட கடுமையான அரிப்பு மற்றும் எரிச்சல் காரணமாக மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்த கம்பளிப்பூச்சிகளின் உடலில் உள்ள நச்சுமுடிகள் மனிதர்களின் தோலில் பட்டால் கடும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கம்பளி பூச்சிகளின் உடலிலிருந்து உதிர்ந்து மண்ணில் விழும் முடிகள் தொடர்ந்து 3 ஆண்டுகள் வரை மனிதர்களுக்கும் செல்லப்பிராணிகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வீரியம் கொண்டவையாகும். கம்பளி பூச்சிகள் இருக்கும் இடத்திற்கு அருகில் செல்வதை முற்றிலும் தவிர்த்தவர்களுக்கும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. காற்றில் அடித்துச் செல்லப்படும் நச்சுமுடிகளே இதற்கு காரணம் என சுகாதார நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். இந்நிலையில் கம்பளி பூச்சிகளை கண்டால் பொதுமக்கள் அவற்றை அழிக்கவோ தொடவோ எந்தவொரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதற்கு பதிலாக உடனடியாக உள்ளூர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அவர்கள் வந்து கம்பளி பூச்சிகளை கட்டுப்படுத்த பொறிகள் வைப்பது உள்ளிட்ட பாதுகாப்பான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சில் இந்த ஜூன் மாதம் முதல் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையிலான பல புதிய பொருளாதார மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. முதலாவதாக ஜூன் 1ஆம் தேதி முதல் இயற்கை எரிவாயுவின் விலை 4.8% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விலை மாற்றத்துடன் இணைக்கப்பட்ட ஒப்பந்தங்களில் உள்ள சுமார் 6 மில்லியன் குடும்பங்கள் பயன்பெறவுள்ளன. இவர்களின் மாதாந்திர கட்டணம் சராசரியாக 1.26 யூரோக்கள் வரை குறையும் என எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. பணவீக்கம் மற்றும் எரிசக்தி விலை உயர்வின் தாக்கத்தை தொடர்ந்து குறைந்தபட்ச ஊதியம் 2.41% உயர்த்தப்பட்டுள்ளது.
இதன் மூலம் முழுநேர பணியாளர்களின் மாத சம்பளம் 1443.11 யூரோக்களிலிருந்து 1477.93 யூரோக்களாக அதிகரிக்கிறது. இதனால் மாதத்திற்கு 34.82 யூரோக்கள் கூடுதலாக கிடைக்கும். எரிபொருள் செலவின அதிகரிப்பால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான உதவி திட்ட விண்ணப்பங்களும் ஜூன் 1 முதல் திறக்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் ஏப்ரல் மாதத்தில் வாங்கிய எரிபொருளுக்கு லிட்டருக்கு 20 சென்ட் உதவித்தொகையும், விவசாயிகள் வாங்கிய GNR எரிபொருளுக்கு லிட்டருக்கு 15 சென்ட் திருப்பிச் செலுத்தும் வசதியும் வழங்கப்படுகிறது. மேலும் கட்டுமானத் துறையைச் சேர்ந்த நிறுவனங்கள் ஜூன் 8ஆம் தேதி முதல் தாங்கள் பயன்படுத்திய GNR எரிபொருளுக்கு லிட்டருக்கு 20 சென்ட் வீதம் உதவி பெற விண்ணப்பிக்கலாம். நிறுவனம் ஒன்றுக்கு அதிகபட்சமாக 4000 யூரோக்கள் வரை நிதியுதவி வழங்கப்படும். இதற்கு மத்தியில் சில அரசு ஊழியர்களுக்கான கிலோமீட்டர் அடிப்படையிலான பயண உதவித்தொகைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. இதற்காக தனியாக புதிய விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இறுதியாக பர்குர்சுக் தளத்தின் மூலம் தங்கள் கல்வி வட்டாரத்திற்கு வெளியே உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவர்களுக்கான 500 யூரோக்கள் மதிப்புள்ள இடம்பெயர்வு உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களும் ஜூன் 1 முதல் தொடங்கியுள்ளன. பள்ளி உதவித்தொகை பெறும் மாணவர்கள் இந்த நிதியுதவிக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். பிரான்சின் ரோம் மற்றும் ஆர்டெஷ் பகுதிகளில் செயல்பட்டு வந்த பிரெஞ்சு இணைப்பு என்ற புனைப்பெயர் கொண்ட போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் தலைவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட 6 பேர் கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். 20 முதல் 25 வயதுக்குட்பட்ட இவர்கள் அனைவரும் வருகின்ற ஜூன் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 3 உறுப்பினர்களும் அதே தேதியில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் ஆர்டெஷ் மாகாணத்தின் டூனான்-சர்-ரோன் பகுதியில் இந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்த 11 பேர் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 5 கிலோவுக்கும் அதிகமான கொக்கைன், 16 கிலோ கஞ்சா பிசின் மற்றும் 7 கிலோ கலப்படப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் பல்வேறு ஆடம்பர பொருட்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 24 வயதான ஒரு இளைஞர் இந்த ஒட்டுமொத்த வலையமைப்பின் மூளையாக செயல்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே போதைப்பொருள் வழக்குகளில் 3 முறை தண்டனை பெற்று 3 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிப்பதற்காக சீர்திருத்த மையத்தில் அடைக்கப்பட்டுள்ள அவர் தனது சிறை அறையில் இருந்தபடியே ஒரு அழைப்பு மையத்தைப் போல உத்தரவுகளை பிறப்பித்து இந்த கடத்தல் வலையமைப்பை ஒருங்கிணைத்துள்ளார் என புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.